ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள். இந்த வெள்ளிக்கிழமை காலையில நீங்கள் சுகமாய், சமாதானமாய், ஆசீர்வாதமாய், மனரம்யமாய் இருப்பீர்களாக. உங்களை அழைத்தவர் உண்மை உள்ளவர், அவர் அப்படியே செய்வார். இன்று காலை சபையிலே 10 மணிக்கு உபவாச ஜெபம் நடைபெறுகிறது. நீங்கள் அனைவரும் வந்து கலந்து கொள்ள உங்களை அன்போடு நான் அழைக்கிறேன். எபேசியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரத்தினுடைய ஆரம்பத்தில் சொல்லியிருக்கிறது, கர்த்தர் நிமித்தம் கட்டுண்டவனாகி நான் உங்களுக்கு சொல்லுகிற புத்தி என்னவெனில் நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து கொள்ளுங்கள். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான அழைப்பை தேவன் தந்திருக்கிறார். அந்த அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி, அந்த அழைப்பை நீங்கள் பாத்திரவான்களாய் நடக்கும் போது எப்படி நடக்கணும்? மிகுந்த மனத்தாழ்மையுடையவர்களாய், சாந்தமுடையவர்களாய், நீதிய பொறுமையுடையவர்களாய், அன்பினாலே ஒருவரை ஒருவர் தாங்குகிறவர்களாய், சமாதான கட்டினால் ஆவின் ஒருமையை காத்து கொண்டு ஜாக்கிரதையாயிருங்கள். அப்போ உங்களுடைய அழைப்பை பெற்றுக்கொண்டு அந்த அழைப்புக்கு பாத்திரவான்களை நடக்க வேண்டுமானால் இவைகள் எல்லாவற்றையும் நம்முடைய வாழ்க்கையில கை கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நான் அழைக்கப்பட்டாயிடுச்சு, நான் யார் தெரியுமா என்றல்ல. அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடக்கணுமானா முதல்ல சொல்லியிருக்கு, மிகுந்த மனத்தாழ்மை, சாந்தம், நீடிய பொறுமை, அன்பு, சமாதான கட்டு, ஆவியின் ஒருமை, இவைகள் எல்லாத்திலும் ஜாக்கிரதையா இருக்கணும். இந்த ஜாக்கிரதை உடையவர்கள் தான் தங்களுடைய அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடக்கிறவர்கள். இந்த வார்த்தைகள் எல்லாம் சொல்லி 15ஆம் வசனத்துக்கு வரும்போது சொன்னார், அன்புடன் சத்தியத்தை கை கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலையும் நாம் வளர்களாயிருக்கும்படி அப்படி செய்தார். அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து கொள்ளும் போது, பாத்திரவான்களாய் நடக்கத்தக்கதாக என்னென்ன காரியங்கள் எல்லாம் செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் செய்யும் போது, இது எதற்காக செய்கிறோம் என்றால் 14ஆம் வசனத்திலும் சொல்கிறேன், நான் இனி குழந்தைகளாயிராமல் பலவித காற்றுகளினாலே அலைகளைப் போல அடிபட்டு அலைகிறவர்களாயிராமல் அன்புடன் சத்தியத்தை கை கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலையும் நாம் வளருகிறவர்களாய் இருக்கும்படியாக அப்படி செய்தார். அப்போ நம்ம அழைத்திருக்கிற அழைப்பு எதற்காக? கிறிஸ்து இயேசுவுக்குள் எல்லாவற்றிலையும் நாம் வளர வேண்டும். அந்த வளர்கிற வளர்ச்சியில் என்ன செய்ய வேண்டியிருக்கிறது? அன்புடன் சத்தியத்தை கை கொண்டு. அன்பையும் சத்தியத்தையும் பிரிக்க முடியாது. ஏனென்று கேட்டால், சத்தியமாயிருக்கிற வேத வசனம் தான் அன்பு. ஊழியம் செய்கிறதற்கு அன்பு இல்லாமல் ஊழியம் செய்ய முடியாது. பாவிகளின் மேல் அன்பு வைக்கணும், அசுத்தக்காரர்கள் மேல் அன்பு வைக்கணும். யோவான் 3:16 வசனத்தில் சொல்லியிருக்கிறது என்னவென்று கேட்டால், நம்முடைய ஒரே பேரான குமாரன் இடத்தில் விசுவாசமாக இருக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவள் மேல் அன்பு கூர்ந்தார். அப்போ நம்முடைய அன்பு கூறுதல் என்னத்துக்கு என்று கேட்டால், அழிந்து கொண்டிருக்கிறவர்கள் அழியாமல் காக்கப்பட அந்த பெரிய உத்தரவாதத்தை தேவனாய கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். இந்த காலை வேளையிலே நீங்கள் ஒவ்வொருவரும் அழைக்கப்பட்டவர்கள். ரட்சிக்கப்பட்டேன் என்று சொல்கிறவர்கள் அழைக்கப்பட்டவர்கள், ஞானஸ்நானம் பெற்றவன் என்று சொல்கிறவர்கள் அழைக்கப்பட்டவர்கள், அபிஷேகத்தை பெற்றவர்கள் என்று சொல்கிறவர்கள் அழைக்கப்பட்டவர்கள். இது ஏதோ ஒரு பெருமைக்காக அல்ல, அந்த அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடக்க தேவனாகிய கர்த்தர் நமக்கு ஒத்தாசை பண்ணுவாராக. இந்த காலைவெளியில அந்த அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடக்கும்படி என்னென்ன காரியங்கள் எல்லாம் செய்ய வேண்டும் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறாரோ அதையெல்லாம் செய்ய கர்த்தர் உதவி செய்வாராக. அப்படி செய்யும் பொழுது நீங்கள் என்ன செய்வீர்கள் என்று கேட்டால், கிறிஸ்து இயேசுவுக்குள் எல்லாவற்றிலையும் நாம் வளருகிறவர்களாயிருக்கும்படி கர்த்தர் அப்படி செய்தார். இந்த நாள் முழுதும் வளருகிறவர்களாக கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. பரிசுத்த பிதாவே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இன்னைக்கு தந்த இந்த வார்த்தைகளுக்காக நன்றி. இந்த வார்த்தைகளின்படி நாங்கள் எப்பொழுதும் குழந்தைகளாயிராதபடி நாளுக்கு நாள் வளருகிறவர்களாக இருக்க ஒத்தாசைப்படும். உடைய ஜனங்களை பலப்படுத்தும், உடைய அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் அழைத்திருக்கிறார். அந்த அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடக்க இந்த காலை வேளையிலே எல்லாவற்றிலையும் கிறிஸ்துவுக்குள் நாம் வளர்ந்திருக்க கர்த்தர் உதவி செய்வாராக. God bless you abundantly again and again and again and again. Amen.